காட்டில் உரியும் மரமதும் பனியின் அறத்தில் தெரியும் நிறைவதும் இணைகின்ற மனங்களில் இறைமாட்சி இணைகின்ற செயல்களில் இறையாட்சி இணைகின்ற மனங்களில் இறைமாட்சி இணைகின்ற செயல்களில் இறையாட்சி நாயகன் பாதையில் நாளெல்லாம் வாழவே நாயகன் இயேசுவின் பாதையில் நாளெல்லாம் நேசமாய் வாழவே அன்பின் பலி அரங்கேறும் ஆலயம் வருக அருளின் கோடை பரிமாறும் ஆனந்தம் காண்க நம்மையெல்லாம் அழைத்து நன்மை செய்ய இணைத்து நானிலம் அனுப்பி நற்செய்தியாக்கிடும் நாயகன் பாதையில் நாளெல்லாம் வாழவே நாயகன் இயேசுவின் பாதையில் நாளெல்லாம் நேசமாய் வாழவே அன்பின் பலி அரங்கேறும் ஆலயம் வருக அருளின் கோடை பரிமாறும் ஆனந்தம் காண்க தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மானாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறு திருப்பலியில் பங்கு கொள்ள கூடி வந்துள்ள உங்கள் அனைவரையும் புனித லோயலா இஞ்ஞாசியார் அன்பேத்தின் மக்கள் உளம் கனிந்த அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய திருப்பலியில் இயேசுவே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு என்ற மையக் கருத்தை உள்ளிருத்தி தகுந்த தயாரிப்புடன் அவரை ஆன்மாவில் ஏற்றுக்கொள்ளவும் இயேசுவைப் போல நாமும் விண்ணக வாழ்விற்கு உயிர்த்தெழ வேண்டும் என்று மன்றாடுவோம். இன்றைய நாளில் நற்கருணையின் வடிவில் நமக்கு உயிர் கொடுக்கும் இறைவனை போற்றவும் பெருமைப்படுத்தவும் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பார்க்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாழ்வு தரும் உணவை உண்ணும் நாம் இவ்வுலகில் உப்பாகவும் ஒளியாகவும் வாழ இறைவனிடம் அருள் வேண்டுவோம். உவர்ப்பான உப்பை போல் மனித நேயத்துடன் வாழ்ந்து பிறர் அன்பிற்குரிய பணிகளில் ஆர்வமுடன் செயல்பட்டு மலைமேல் கட்டி எழுப்பப்பட்ட நகரை போல் நம்முடைய வாழ்வும் மனிதர் முன் ஒளி வீசவும் தூய ஆவியானவரின் துணையோடு நம் சொல் செயல்களின் மூலம் மலரை போல நறுமணம் பரப்பவும் இறை இயேசுவின் பிரதிபலிப்பாக மாறவும் உறுதி ஏற்போம். இச்சிந்தனையை அறிவுறுத்தும் விதமாக ஒளி, உப்பு, நறுமண மலர்கள் மற்றும் அப்பத்தை இறை சமூகத்தில் ஏந்துவதன் மூலம் நம்மையே விண்ணக தந்தைக்கு அர்ப்பணித்து இறை ஆசீர் வேண்டி இத்திருப்பலியில் நாம் நிலைவாழ்வுக்குரிய நம்பிக்கையோடு ஒன்றிணைவோம். அன்புக்குரிய திருப்பலியானது மெல்வின் ஜோயல் தனது 14வது பிறந்தநாள் விழாவை, ஜெகதீஷ் தனது பிறந்தநாள் விழாவையும், நிஷா தனது 25வது பிறந்தநாள் விழாவையும், வர்கீஸ் தனது 64வது பிறந்தநாள் விழாவையும், ஆண்டனி கிறிஸ்டபர் தனது 70வது பிறந்தநாள் விழாவையும் கொண்டாடி மகிழ்கிறார்கள். அத்தனை பேருக்கும் இந்த நாளிலே ஆண்டவன் நல்ல உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் தர வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலியேற்பு கொடுப்போம். மேலும் திருப்பலியானது இருதய பாபு குடும்பத்தினர் பெற்றுக்கொண்ட அனைத்து நண்பர்களுக்கு நன்றியாகும். சுசீலா குடும்பத்தில் நன்றிபடியாகும். ஜேஸ் ஆண்டனி ஜாக்லின் லதா குடும்பத்தில் நன்றிபடியாகும். லூர்து விக்டர் மோனிகா குடும்பத்தில் நன்றிபடியாகவும். லோயலா இன்னாசியார் அன்பிய குடும்பங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். ஒப்புக்கொடு ஜெபிக்கிறார்கள். அத்தனை குடும்பம் இந்த நாளிலே ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிக்க நாம் அவர்களுக்காக என்றால் ஆல்ஃபிரட் ரைசல் அவர்களுக்கு இறை ஞானத்தில் வர வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்களுக்காகவும் திருத்தந்தையினுடைய சிறப்பான கருத்துக்களுக்காகவும்
ஒப்பு கொடுத்து நாம் இப்படி ஒப்பு கொடுப்போம். இன்றைய முதல் முறையாய் பெற இருக்கிற ஸ்மித் என்ற மகனுக்காகவும் ஜெபித்து பலி ஒப்பு கொடுப்போம். மேலும் திருப்படியானது உலகில் வாழ்ந்து மறைத்து போன உத்திரியும் ஏமலதா, குழந்தை சாமி, மனுவேல், உத்தரிக்கு சில ஆன்மாக்கள் அல்போன்ஸ், கமலம், தெம்மா, குரூஸ், லூர்தம்மாள், மரிய பிரான்சிஸ்கா இறந்த முதலாம் ஆண்டு நினைவு ஆகியோருடைய ஆண்மையிலை பாற்றுக்காகவும், இந்திராலாணி அவருடைய ஆண்மையிலை பாற்றுக்காகவும் நாம் ஜெபித்து பலி ஒப்பு கொடுப்போம். மேலும் எலன் கென்னி அவர்களுக்கு ஆண்டவர் நல்ல உடல் சுகத்தை தர வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலி ஒப்பு கொடுப்போம். அன்புக்குள்ளே நாம் கேட்ட இந்த முன்னுரையின் போல இன்று நாம் பொது காலத்தினுடைய 19வது ஞாயிறை கொண்டாட ஒன்றாக ஆண்டுடைய சமூகத்தில் குழுமி வந்திருக்கிறோம். நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான் என்று ஆண்டவர் என்ற நற்செய்தியின் வழியாக வாக்குறுதி கொடுக்கிறார். நிறைய நேரங்களில் என்னுடைய சிந்தை தான் கத்தோலிக்க கிறிஸ்துவ ஆகிய நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த நற்கருணையை பெற்றுக்கொள்கிறோம். இன்னொரு வசனம் அழகாய் சொல்வார். ஆண்டவர் சொல்றார், என்னை நம்புவோர் என்றும் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்வர். வெறுமனே உணவை முன்போர் மட்டுமல்ல, என்னை நம்புவோர் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்வர். நாம் அனைவருமே அந்த நம்பிக்கையோடு தான் இந்த திருப்பலியில் கலந்து கொள்கிறோம். ஒவ்வொரு முறையும் திருப்பலியில திருவிருந்தில் பங்கேற்று நற்கருணை ஆண்டவரை உட்கொள்கிறோம். சில பல நேரங்கள் இந்த நற்கருணை நம்மளே தாக்கத்தை ஏற்படுத்தவே இல்லை, ஏன்னா அதை நாம் தகுதியற்ற முறையில் உண்கிறோம். சில நேரங்களில் அதை கொடுக்க வேண்டிய முக்கியம் ஆண்டவர் இயேசு நற்கருணை இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளாத தருணங்களுக்காக மனவருந்தி இப்போது நாம் மன்னிப்பு வழிபாட்டில் பங்கேற்போம். இயேசுவே, எங்கள் மீதுள்ள அன்பினால் தூய்மை மிகு நற்கருணையில் வாழும் இறைவா, நாங்கள் பல சமயங்களில் திருமுன் வணங்கு குறைவாக நடந்து கொண்டதற்காகவும் நம்பிக்கையும் அன்பும் இல்லாதவர்களாய் உம்மை உட்கொண்டதற்காகவும் மனம் வருந்துகிறோம். மேலும் உம்மை நேசிக்கவும் எங்களுக்காக நீ செய்துள்ள எண்ணற்ற செயல்களையும் நன்மைகளையும் நினையாமல் அலட்சியத்துடன் பல சூழ்நிலைகளில் நன்றி மறந்தவர்களாய் வாழ்ந்து மனத்துயரம்மை ஆட்கொண்ட வேளைகளில் உமக்கு எதிராக முணுமுணுத்த தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். எங்களை மன்னியும் இறைவா. எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருளும். கருணை தெய்வமே கண்பாரும், எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருளும். விண்ணக மாட்சியின் இருப்பிடமான எம் இயேசுவே, கடவுளின் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையுடன் வாழ தூய ஆவியால் முத்திரையிடப்பட்டு திருமுழுக்கினால் அழைக்கப்பட்ட நாங்கள் மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் போன்ற தீமைகளில் வேரூன்றி தூய ஆவிக்கு துயரம் வருவித்த நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். எங்களை மன்னியும் இறைவா. கருணை தெய்வமே கண்பாரும், எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருளும். கருணை தெய்வமே கண்பாரும், எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருளும். இரக்கத்தின் உருவான எம் இயேசுவே, எம் வாழ்க்கை பயணத்தில் ஏற்படும் துன்பங்களினாலும் கவலைகளினாலும் சோர்ந்து விரக்தியடைந்து வலிமையோடு எழுந்து போரிட மறுத்து சோம்பி திரிந்த தருணங்களுக்காகவும்
பிறருக்கு நன்மை செய்து பரிவுடனும் இரக்கத்துடனும் வாழத் தவறிய நேரங்களுக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். எங்களை மன்னியும் இறைவா. கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். எல்லாமல்ல இறைவன் நமது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மீதான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தையே, இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் நீர் இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை நீற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத் தந்தவார் உமை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான பின்னக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நினைந்து கொண்டவர் மக்களுக்கு உரிய மனப்பான்மை எங்களது எங்களில் பொழிந்தருவீராக. உமோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோ. வாசக முன்னுரை. பெற்ற தாய் தன் குழந்தைக்கு உணவளிக்க மறந்தாலும் ஒரு நொடி கூட நம்மை மறவாது காப்பவர்தாம் இறைவன். இதனை பாலை நிலத்தில் பசியால் வாடி சாவின் விளிம்பை தொட்ட இறைவாக்கினர் எலியாவுக்கு வானதூதர் மூலம் உணவளித்து காக்கும் இறைவனின் கருணையை எடுத்தியங்கும் முதல் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் எலியா பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூறைச் செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என்று பின்வருமாறு மன்றாடினார்.
ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின் அச்சூரை செடியின் அடியில் அவர் படுத்து உறங்கினார். அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண்விழித்து பார்க்கையில், இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளியில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்துக்கொண்டார். ஆண்டவரின் தூதர் 2ஆம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமை அடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. போற்றிடுவேன்.
நாம் அயலார் செய்யும் குற்றங்களை மன்னிக்கவும் சினம் பழிவாங்குதல் வெறுப்பு ஆகியவற்றை விட்டொழித்து தூய ஆவியாரை மகிழ்விக்கவும் இறை இயேசுவின் அன்பு பிள்ளைகளாய் வாழவும் அறிவுறுத்துகின்ற புனித பவுல் அடியாரின் 2ஆம் வாசகத்திற்கு செவிமடப்போம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 வசனங்கள் 30 அதிகாரம் 5 வசனங்கள் 2 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதின செய்தியிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் செய்தி அத்தியாயம் 6 இறை திரு வசனங்கள் 41 51 முடிய. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களுடைய முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடம் கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ள என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிலிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாய் உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்து போனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு
விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வர். எனது தசையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உலகை ஆண்ட அரசர்கள் ஏராளம். உலக வரலாற்று புத்தகத்தை திரட்டி பார்த்தோம் என்றால் பல அரசர்கள். ஒரு அரசரை பற்றி நாம் இன்னைக்கு சிந்திக்கலாம். அவர் உங்களுக்கு எல்லாமே தெரிந்தவர் தான், மாவீரர் அலெக்சாண்டர். இவருக்கு என்னன்னா, இப்போ சில பேருக்கு இருக்கு சம்பாதிக்கணும், வெற்றி பெற வேண்டும். எங்கெல்லாம் போர் எடுக்கிறாரோ அத்தனை நாடுகளை கொண்டு புகழுடைய உச்சியிலே இருந்தார். அவருடைய நாட்டிலே ஒரு தத்துவ மேதை இருந்தார், டயோஜினஸ். இந்த அரசர் இப்படியாக வெற்றி வாய்ப்புகளை சூட்டி கொண்டு மகிழ்ச்சியின் வெள்ளத்தில் இருக்கிறார். கேள்விப்படுகிறார், இந்த மாதிரி அந்த தத்துவ ஞானி டயோஜினஸ் பெரிய ஆள், சாக்ரட்டிஸ் மாதிரி அந்த கால வரவங்கள. அவர் ஏழ்மையில் இருக்கிறார், அவருக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய முதல்வர் யாராவது உதவினா டக்கு நிறைய உதவி செய்யலாம். கட்சியெல்லாம் பற்றி பேசல. யாராவது இப்போ விபத்தில் அடிபட்டாங்க, அல்லது படகு மோதி ஒருத்தர் இறந்துட்டார், அவரு கூட 2 லட்சம் 3 லட்சம் அப்படி என்று பணங்களை கொடுத்து அந்த குடும்பத்திற்கு நஷ்டேடோ அது ஏதோ உதவி செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ கேள்விப்பட்டு நம்முடைய அமைச்சரை அனுப்பி அவர் என்னை பார்க்க சொல்லுங்க, யார டயோஜினஸை என்னை பார்க்க சொல்லுங்க, நான் அவருக்கு எந்த உதவியெல்லாம் செய்ய காத்திருக்கேன்னு சொன்னேன். தத்துவம் இதெல்லாம் இருக்கேன் அதான் நினைக்கிறேன். ஒரு அரசர் உதவி செய்கிறேன்னு சொல்கிறார், ஆள் அனுப்பினார். இந்த ஆள் என்ன சொல்கிறார், டயோஜினஸ் நான் அவரை பார்க்கணுமா? யார்? அரசரை. அவர் என்னை பார்க்க சொல்லு. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பீங்க, எல்லாம் இந்த தெனாவட்டு திமிரு தலைக்கணும் அப்படின்னு சொல்ல அவர் சொல்கிறார், அவர் பார்க்க சொல்லுங்க, நான்லாம் பார்க்க முடியாது. அரசனுக்கு செம்ம கோபம். யோ, நான் அந்த நாட்டின் அரசன் உனக்கு உதவி செய்ய கேட்டா இவர் என்ன பெரிய அப்பாட்டக்கரா அப்படி என்று நினைக்கிறார். பட் இருந்தாலும் டயோஜினஸ் பெரியவர், வயது முதிய தத்துவ மேதை. ஆகவே சரி நம்மளே போய் அவரை பார்த்துருவோம் அப்படி என்று அவரை பார்ப்பதற்காக செல்கிறார். அது ஒரு மரத்தடியில் இந்த தத்துவ ஞானி யாரு டயோஜினஸ் உட்கார்ந்து எதையும் யோசித்து கொண்டு இருக்கிறார். நிறைய நேரங்களில் சொல்லுவாங்க, இந்த பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க, அதை சிந்திச்சு கொண்டு இருப்பாங்க. நம்ம பார்வையில் பைத்தியக்காரன், அவங்க ஞானி, ஆனால் தத்துவ ஞானி. அரசன் செல்கிறான். அந்த டயோஜினஸ் பார்த்து வணங்கி, உங்களுக்கு கேள்விப்பட்டேன், நீ ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னாங்க, உங்களுக்கு என்ன உதவி வேண்டும்? எந்த உதவி வேணாலும் கேளுங்க. அரசர் தானே, அடிச்சு புடப்படம் எது கேட்டாலும், நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதான் யோசிப்பேன், இந்த நிகழ்ச்சியை வாசிப்போது இந்த தத்துவ ஞானிலாம் நம்ம எனக்கு தயா கொடுப்ப அரசே, சாப்பாடு இல்லை அரசே, அதை தங்குறதுக்கு வீடு இல்லை அரசே, அல்லது ஏதாவது கொடுங்க அப்படின்னு நம்மலாம் பொதுவாக கேட்பாங்களே. இவர் திருப்பி கேட்குறா, எதை வேண்டுமானாலும் கொடுப்பீங்களா? இதுதான் பேச்சு. தத்துவம் இதை கேட்குறா, எதை வேண்டுமானாலும் கொடுப்பீங்களா? என்ன இப்படி கேட்டீங்க? எது வேணாலும் கேளுங்க. அங்க ஒரு வச்சார் ஒரு ட்விஸ்ட், சாகா வரத்தை கொடுங்க. சாகா எது வேணா தர சொன்னீங்களே, சாகா வரத்தை இப்ப நீங்க கொடுக்கணும். அரசன் என்னையா இல்லாரு நான் சொன்ன கிருக்க என்ன இப்படி கேட்குறீங்க? நான் உங்களுக்கு எது வேணா கொடுக்க முடியும். நீங்கள் என்ன சொன்னீங்க? எதை வேண்டுமானாலும்கே நான் தரேன்னு சொன்னீங்க. நீங்கள் தானே சொன்னீங்க. இப்போ எனக்கு சாகா வரம் தான், அது எப்படி என்னால் கொடுக்க முடியும்? அப்போ சொன்னாராம் டயோஜினஸ், இந்த உலக அரசுகளை எல்லாம் உங்கள் ஆட்சியின் கீழே கொண்டு வர வேண்டும், எல்லாரையும் நீங்க அதிகாரத்துக்கு உட்படுத்த வேண்டும் நினைத்து கொண்டு இருக்கிற உங்களால் நான் கேட்ட ஒன்றை கொடுக்கவே முடியல. உங்களால் சாகா வரத்தை கொடுக்க முடியாத உங்களால, நம்ம சொல்றோம் இப்ப நம்ம பாசையில மூடிக்கணும் போ அப்படின்ற மாதிரி. அப்பதான் இந்த யோசித்து பார்க்கிறானா மாவீரன் அலெக்சாண்டர், எவ்வளோ புகழ், எவ்வளோ படையெடுப்பு, எவ்வளோ வெற்றி வாங்க, எத்தனை அரசுகளை எல்லாம் என்கிட்ட வச்சிருக்கேன், என் அதிகாரத்துக்கு உட்பட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க,
ஆனால் இந்த சாகா வரத்தை மட்டும் என்னால் ஏன்னா அவனையும் செத்து போனான். அவங்க தெரியும் எப்படி செத்து போனான், கதையெல்லாம் நீங்கள் வாசிருக்கு. ஒன்றுமே இல்லாமல் செத்து போனான். ஈஸ்வரனுக்கு பிரியமானோடு இன்னைக்கு இதை பற்றி தான் நம்ம சிந்திக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், என்னை உண்பவன் வசனம் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு என்னை எவராது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். அங்க சாகா வரத்தை கொடுக்கும் போல இங்க ஒருத்தர் வந்து என்னை சாப்பிடு, என் உணவு சாப்பிடு, அவரை கொடுக்குற, என்னை சாப்பிடுகிறவன் என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான். எப்படிங்க இது சாத்தியமாகும்? அதான் கேட்குற மக்கள், பைத்தியமையா இவர் எப்படி தன்னுடைய உடலை சதையை கொடுக்க முடியும்? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மட்டன், சிக்கன், மீன், அது முட்டை, இதுதான் நம்ம சாப்பிட்றோம் உணவு வகை இறைச்சியில். காய்கறிகள் சாப்பிட்றோம், இந்த மாதிரி நம்ம புரோட்டீன் சாப்பிட்றோம். நம்ம உடம்புக்கு தேவையான சத்துள்ள பொருட்களை சாப்பிட்றோம். நம்மளால் வந்து வாழ முடியும். நீங்கள் சாப்பிடலன்னா செத்துருவீங்க. அப்போ இதை எப்படி புரிந்து கொள்வது? இதுதான் இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரே சிந்தை தான் இன்னைக்கு. எனக்கு இந்த நற்கருணையை பற்றி யோசிக்கும் போது பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கள, ஆண்டவர் மோயிசின் வழியாக மன்னாவை போடுகிறார். கடந்த வாரம் நம்ம பேசணும். அந்த மன்னாவை உண்டு எல்லாம் புலம்புறா, எங்களை சாகடிக்குவா கொண்டு வந்த, இதுக்காக எங்களை இங்கே கொண்டு வந்த அப்படின்னு மோசைன்னு சொல்கிறாங்க. அப்போ மோசை போய் பரிந்து பேசுகிறார். அவளுக்கு வந்து அந்த மன்னா என்ற உணவு கொடுக்குறா. அதுவும் சலித்து போச்சு, இதே சாப்பிட்டு இருக்குமா அப்படின்னு. அவன் ஆண்டு சொல்வார், அந்த மன்னாவை உண்டோர் என்ன நாங்கள் மடிந்து போயின. ஒரு பாண்டு கூட படம்ல, மன்னாவை உண்டவர்கள் மடிந்து போயின. இன்னைக்கு முதல் வாசகம் ரொம்ப அழகான ஒரு வாசகங்க. இன்னைக்கு இந்த வாசகத்தை நம்ம இன்னைக்கு சிந்திக்கலாம். எலியா, இசபேல் என்பவர் அரசி இருக்கு. ஆகாப், இது பெரிய கதை. நான் கதையை சொல்லி நேரத்தை குறி ஆக பார்த்தீங்கன்னா, பாகால் என்ற தெய்வம் இப்போ நமக்கு நிறைய இப்போ ஆடி மாதம் ஒரு ஃபாதர்கிட்ட போய் மாசு போயிருந்தேன். அந்த சமையல் அங்கங்கே நம்ம குறை சொல்ல இந்த ஆடி மாதம் முடிவு வரைக்கும் இதே ஒரு விழாவாக எடுத்து ஒரு கூட்டம் இருக்குது. அந்த மாதிரி வெளியெல்லாம் வச்சு நிறைய கலைஞர்கள்லாம் வச்சு கூழு ஊற்றி அதை வந்து ஒரு மாரியம்மாவுக்கு அவங்க செய்கிற ஒரு நேர்ச்சி வச்சுங்களேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த பாகால் என்ற ஒரு தெய்வ வழிபாடை இங்கே இஸ்ராயல் மக்கள் மத்தியில் இந்த ஆகாப் என்ற அரசன், இசபேல் என்ற அரசி கொண்டு வந்த ஒரு விஷயம். அது ஒரு பெரிய கதை. அப்போதான் உண்மையான இறைவாக்குன்னு யார், உண்மையான கடவுள் யார் என்ற வாதம் ஏற்படுது. அப்போ எலியா என்ன பண்ணுற, நீங்கள் வாங்கி நான் பார்த்துக்கிறேன் சொல்லி, உங்களுக்கு தெரியும், அவர் வெட்டுவார், அதை பலிபடி வைப்பார், அந்த மேலே மாட்டை விரைச்சி வச்சு அவர் கூப்பிடுவார். நீங்கள் கூப்பிடுங்க, நானும் ஒரு பாகால் போலி இறைவாக்கு, பாகால் பாகால் இறங்கி வாங்க இறங்கி வாங்க. காலையிலேருந்து நைத்துவையும் கட்டுவாங்க. அந்த வசனம் நம்ம வாசிப்போம், ஒருத்தர் வர மாட்டாங்க. இது யாருன்னா அந்த இசபேல் அரசுடைய ஊந்துலா. இவர் என்ன பண்ணுவார், போயிட்டு கூப்பிடுவார், ஆண்டவரே வாங்க இறங்கி வாங்க, உயிருள்ள தெய்வனர். அங்கேருந்து மேலேருந்து வந்து அந்த இறைச்சியும் அந்த எரிச்சி அப்படியே போயிடும், உங்களுக்கு தெரியும். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த எலியா இறைவாக்கினர் 400 பேர் என்ன பண்ணுவார், வெட்டி சாச்சிருவார். வேலைக்கு ஆகுமா? செய்தி போகிறது யாருக்கு? இசபேல். யாரான சாதாரண ஒரு இறைவாக்கினர் சொல்லிட்டு ஊரை ஏமாத்தினுக்கு, அவர் கூட அவன் தான் உண்மையான இறைவாக்கினர். புறவனை அவனை பிடிச்சி அவனை கண்டத்துடமா வெட்டுக்கிட்டான போது தான் இவர் என்ன பண்றார், பசங்க சொல்வார், ஓடுவார், உயிருக்காக தான் சாக வேண்டுமா என்று மன்றாடி அங்கே விட்டு ஓடுவார். ஆண்டவர் சொல்வார் குன்புறார். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப இதான் பின்னணி. நான் சொல்லிட்டேன் பாருங்களேன். அந்த சூரிய செடியின் முன்பாக வந்து அவர் வந்து கடவுளை வேண்டுகிறார், நீ போக வேண்டிய தூரம் நீண்ட தூரம், எழுந்து சாப்பிடு. இந்த வருஷம் ரொம்ப அழகாக இருக்கு. நான் சிந்திச்ச ஒரு விஷயம், காக்கா வந்து அவருக்கு என்ன பண்ணுமா, அப்பத்தை கொடுக்குமா. எந்த ஊரில் காக்கா அதிகமாக பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் காக்காவே கூட காணும். அந்த செத்து போன நாத்தாச்சு போன எலியெல்லாம் இருந்தது காக்கா கொத்தி சாப்பிடும். அப்பத்தை எடுத்து போய் காக்கா போய் கொடுக்குமா? அங்கே பாருங்க கடவுளுடைய சிந்தை. வசனம் மிளகாய் சொல்கிறது, அந்த உணவு எழுந்து சாப்பிடு. அந்த காகம் கொண்டு வந்த அந்த அப்பத்தை உண்டவர் ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல. வசனம் மிளகாய் சொல்கிறது, அவர் எத்தனை நாள்? 40 நாளும் 40 பகலும். பஸ்ல போனாரா, ட்ரெயின்ல போனாரா, கார்ல போனாரா, நடந்து எங்க போனாரு? ஒரே என்ற கடவுளின் மலையை அடைந்தார். அப்ப நான் சிந்திச்ச சாதாரண பல நாட்கள் ஒரு சாதாரண அப்பம் உங்களுக்கு எனக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அது கொண்டு வந்தது ஒரு காகம். அந்த அப்பத்தை மட்டுமே உண்டு ஒரு இறைவாக்கினர் உயிருக்கு பயந்து கொண்டிருந்தவர் 40 நாள் 40 இரவு நடந்தே. அப்ப எங்கிருந்து வந்தது இந்த வலிமை?
அந்த அப்பம், கடவுளுடைய அப்பம் அவருக்கு வலிமையை கொடுத்தது. இன்னைக்கு நம்ம கூட இந்த நற்கருணையை பற்றி சிந்திக்கிறோம். சொன்ன என்னுடைய உணவை உண்போர் என்றுமே வாழ்வர். இந்த ஒரு நிகழ்ச்சியை கூட நான் உங்களை பகிர்ந்து கொள்ளலாம். போர்ச்சுகல் நாட்டில் 14 வயது நிரம்பிய ஒரு பெண், லா கோஸ்டா அந்த பொண்ணு இது இருக்கு, நீங்க இதில் கூகுள் சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம். வயது வந்த பெண், தெரியும் வழக்கமாக இப்போ எப்படி ஆண்கள் பொம்பளை பசு பின்னாடி போகிற மாதிரி கொஞ்சம் அழகாக இருந்திருக்கிறார். எனவே அவளை தன்மையப்படுத்த ஒரு 3-4 பேர் அவரை பலவலந்தப்படுத்த முயற்சிக்கிறாங்க. மொட்டை மாடி மீது ஓடுகிறாள். அங்கிருந்து அவள் தவறி விழுகிறாள். 2 காலும் விளைந்து ஊனமாகி போகிறாள். இதுதான் நிகழ்வு. ஊனமாகி போன இந்த லா கோஸ்டா என்ற இந்த சிறுமி வெறுமனே நற்கனை மட்டும் உணவாக உண்டு வாழ்ந்து வருகிறார். இந்த செய்தி திருத்தந்தை 12ஆம் பத்தினாருடைய செவிக்கு எட்டுகிறது. நான் இன்னொரு நிகழ்ச்சி சொல்லுவேன். எது எப்படி திருத்தந்தைக்கே டவுட் வந்துச்சு நினைக்கிறேன். வெறும் நற்கருணையை இத்தனை நாட்களாக வெறுமை நற்கருணை உண்டு எப்படி உயிர் வாழ முடியும்? உடனே தன்னுடைய மருத்துவ குழு அனுப்புறார். போங்க போர்ச்சுகலுக்கு போங்க. லா கோஸ்டாவுடைய வீட்டுக்கு போறாங்க. ஒரு மருத்துவ குழு அந்த அம்மா அந்த பெண்ணை ஒரு ரூம்ல வச்சுட்டு 1 நாள் அல்ல 2 நாள் அல்ல 40 நாட்கள் ஒரே ஒரு நற்கருணை நடந்த நிகழ்வு. நான் திருப்பி சொல்றேன், இது கூகுள் சர்ச்ல போய் பார்த்து கண்டுபிடிங்க. நிறைய பேர் இருக்காங்க. மருத்துவ குழு அந்த அம்மாவை அந்த பிள்ளையை அப்சர்வ் பண்றாங்க. நர்ஸு டாக்டர் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. 1 நாள் அல்ல 2 நாள்ல 40 நாட்கள் வெறுமனே ஒரே ஒரு நற்கருணை. காலையில் நற்கருணை ஃபாதர் கொடுத்துட்டு போயிடுவார். 40ஆவது நாள்ல அந்த பிள்ளையை பார்க்கிறாங்க. சொல்லுவாங்கன்னா ஃபாதர் ரொம்ப இழைச்சி போயிட்டீங்க, சரியா சாப்பிட்றதே இல்லையா, இப்படி இருந்தீங்க இப்படி ஆயிட்டீங்க. நிறைய பேர் கேட்பான். மேபி நம்ம சாப்பிடால மேபி வேற டென்ஷனாக இருக்கும், வேற எதாக இருக்கும். நம்ம பார்த்தா சொல்லுவாங்க நிறைய பேர், இப்போ சுகர் வந்தாலும் எல்லாருமே வேற உடம்பு இழைச்சிடறாங்க. ஒருவேளை சாப்பிட்றனாலே வயிறு கிள்ளுது. அப்போ இந்த பிள்ளையை இது பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி 40 மருத்துவ குழு ஆய்வு செய்கிறார். உடல் எடை குறையவும் இல்லை கூடவும் இல்லை. உடல் எடை குறையவும் இல்லை கூடவும் இல்லையா. அப்போ யோசித்து பார்க்குறேன். இந்த மாதிரி பல நிகழ்வு கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இதை நம்முடைய கேரளாவில் இருக்க எர்ணாகுளம் பக்கத்தில் வைப்பின் அப்படி என்ற சென்ட் செபாஸ்டின் புனித செபாஸ்டியார் ஆலயத்தில் 9ஆவது வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு 2 வாரம் தொடர்ந்து இந்த நற்செய்தியை யோவான் நற்செய்தியில் தொடர்ந்து நற்கருணையை பற்றி தான் வாசித்து கொடுக்க. முதல் 2 வாரங்களுக்கு முன்பாக நற்கருணை வாங்குகிறாள். வாயில் ஒரு சாதாரண சாமியை தான் பூச வச்சார். நற்கருணை வாயில் வைத்த உடனே ஆண்டவருடைய சதையாக மாறுகிறது. அப்பவே அந்த பொண்ணு பார்க்குறா, ஒன்றும் தெரியல. ஃபாதர் சொன்னார் முடிக்கிற சொல்லிட்டார். 2வது வாரம் கடந்த வாரம் கூட அதே மாதிரி நற்கருணை 9வது படிக்கிற பெண், சாதாரண பெண், பெரிய செயின்ட்லாம் கிடையாது. நற்கருணை வாங்குகிறாள். அதே மாதிரி திருப்பலியில அந்த நற்கருணை இந்த முறை ரத்தம் ஒழுகி கொண்டே இருக்கிறது. அப்பம் மாறி போய் விட்டது. போட்டோலாம் பார்த்துருப்பேன், வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கெலாம் வந்திருக்கு. உடனடியாக அந்த ஆயரை, அந்த வீராப்புலி என்ற மறை மாவட்ட ஆயரை அழைக்கிறார்கள். அதை பற்றிய ஆய்வுக்கு எடுத்து சென்றிருக்கிறான். நீங்க கேட்கலாம், என்ன ஃபாதர் எப்படி இதெல்லாம் நடக்கும்? நிறைய பெந்தகோஸ்து சபையினர் பிற சபைக்கு நற்கருணை ஒரு அப்பங்க, இதை கத்தோலிக்க திருச்சபையை போய் என்னங்க அவங்க முட்டிக்கால் போட்டுன்னு அதை போய் நான் கண்டிட்டு நன்மை வாங்கின்னு ஆண்டவருடைய உடல் ஆண்டவருடைய ரத்தம் அப்படின்னு. என்னால் உங்களுக்கு இன்னும் கூட புட்டு வைக்க முடியும். இந்த நற்கருணை சாதாரண அப்பம் என்று பலருக்கு தான் தெரியுது. நான் தத்துவ மேதை ஞானிகளுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அது ஆண்டவரின் உடல், ஆண்டவரின் ரத்தம். ஒரு பங்கு தந்தை போறார், மறைக்கல்வி வகுப்புக்கு போறார். போயிட்டு கேட்கிறா, நற்கருணையில ஏசு எப்படிப்பா இருக்காரு? நற்கருணையில ஏசு எப்படி இருக்காரு? நற்கருணை ஏசு எப்படி இருக்காரு? பாதி பேர் தூங்குதுங்களே, எல்லாம் நேரம் உட்காரு. இந்த பொண்ணுலாம் தூங்குறதுக்கு வரைக்கும் எல்லாம் கோயில் அடி கொடுக்க போறேன். இப்போ நற்கருணையில உயிரோடு இருக்கிறார், உடலோடு இருக்கிறார். அந்த பையன் சொன்னான், நற்கருணை இயேசு நல்லா தான் இருக்கிறாரு.
அவருக்கு என்னங்க பிரச்சனை? நமக்கு தாங்க பிரச்சனை. வீட்டுக்கு போனால் சோறாகணும், கஷ்டப்படணும், சம்பளம் வாங்கணும், இஎம்ஐ கட்டணும், ஸ்கூலுக்கு போகணும், எவ்வளோ பிரச்சனை. இப்போ எக்ஸாம் வருது, எவ்வளோ பிரச்சனை. அவன் விளையாடான்னு சொன்னான் நினைக்கிறேன். ஸ்மித்து சொல்வியா காட்டா, நற்கருணை இயேசு நல்லா தான் இருக்கிறார். அவர் நல்லா தான் இருக்கிறார். அவன் தெரிஞ்சு சொன்னானா தெரியாம சொன்னானா அங்கதான் சொல்லுவாங்க, நற்கருணை நன்மை, நன்மை புது நன்மை. முதல் முறையா வாங்க போறான் பையன், நன்மை வாங்க போகிறோம். நன்மைகளின் ஊற்றாக ஆண்டவர் இருந்து கொண்டு இருக்கிறார் என்பதுதான் இன்னைக்கு அந்த பையன் சொன்ன விஷயத்தை நம்ம இன்னைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா நான் பலமுறை சிந்திப்பது, ஆண்டவர் பல வடிவங்களில் தன்னை கொடுத்திருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நற்கருணை நம்மள அநேகருக்கு சில நேரத்தில் நான் யோசித்து பார்ப்பது, எடுத்துக்கொள்ளலாம். 1 Corinthians 11 24, 25, 26 எடுத்து வாசுங்களேன். கடைசி ராவுணவு எனக்கு இப்போ கண் முன்பாக வருகிறது. கடைசி ராவுணவு இயேசு நற்கருணை ஏற்படுத்துகிறார். அதில் ஒரு சிந்தை, ஒருத்தன் உள்ள சாப்பிட்டு உடனே வெளியே போவான். யார் அவன்? யூதாஸ் இஸ்காரியோத். அது இயேசுடைய திருவுடல் தான். அவர் என் உடல் ரத்தம் கொடுத்தார். சாப்பிட்ட உடனே வசனம் அழகாயிச்சு, அவனுக்குள் யார் புகுந்தா? சாத்தான் புகுந்தான். இன்னைக்கு நான் கூட யோசிப்பேன், உங்களை குறைத்து சொல்லவே என்னை நம்ம சேர்த்துக்கலாம். ஏன் நற்கருணை நம்மள மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவே இல்லை? அங்க ஒருத்தர் நற்கருணை வாங்கினா, யூதாஸ் சாப்பிட்டான், என்ன பண்ணான்? அவன் நாண்டு கொண்டு செத்தான், தற்கொலை செய்து கொண்டான். வாசிங்க 11, 25, 26. யாராவது டக்குன்னு நாம கூட நற்கருணை பெற்றுக்கொள்கிறோம், தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த காலத்து எத்தனை ஆண்டுகளாக அதை இப்போ முதல் முறையாக இயேசு பெறான். அந்த பையன் வயசு நம்ம அவனுக்கு 8, 10, 10 வயசு. இங்கே இருக்கிற எத்தனையோ பேருக்கு 70 வயசு, 80 வயசு. வரலாம். எத்தனை ஆண்டுகள், எத்தனை திருப்பலிகள், எத்தனை நற்கருணை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஏன் நாம் செத்து கொண்டே இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றார், என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான், என்னை உண்பவனுக்கு எந்த குறையும் இராது அப்படின்னு சொன்னவர். வாசிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. இங்க அப்பத்தை உண்டு கிணத்தை பருக போதெல்லாம். வெரி குட். தொடர்ந்து. எவராவது என்னது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் குற்றம் புரிகிறார். தொடர்ந்து வாசிங்க. எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்து அறிந்த பிற்பாடு இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். தொடர்ந்து. ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல், இந்த வசனத்தை நல்ல மனசு, இது ஆண்டவரின் உடல் என்பதை உணராமல் உண்டு பருகுவர் தம் மீது தண்டனை தீர்ப்பையே வெற்றிக் கொள்கிறார். தொடர்ந்து. இதனால் தானே உங்களில் பலர் வலுவுற்றோராயினும் நோயுற்றோராக உடல் நலமற்றோராக இருக்கின்றனர், மற்றும் பலர் இறந்தும் விட்டனர். போதும். தொடர்ந்து இருக்கு. ஒரே சிந்தை தான். என் உடலை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவன் என்றுமே வாழ்வான். நற்கருணை உட்கொண்ட அந்த பெண், நான் சொன்ன இந்த லா கோஸ்டா 40 நாட்கள், பல ஆண்டுகள், நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி வெறும் நற்கருணை அவளுக்கு வாழ்வழித்தது, சக்தி கொடுத்தது. ஆனால் இன்னைக்கு நீங்க இந்த நற்கருணை எப்படி விண்கிறோம்? நான் குறை சொல்ல வெளியே நிற்கிறோம். பாதிப்பு எனக்கு தெரியும். செல்போன் தான் பேசியிருப்பாங்க. அவங்க பூஜைக்கு தான் வருவாங்க. அவுட்ஸ்டாண்டிங் கிறிஸ்டியன். ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போறீங்க, ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, நீங்க தான் மாமா மச்சன் புதுநன்மை, வெளியே நிற்பீங்களா? திருவிருந்து, ஆண்டுடைய விருந்தில் பங்கேற்கணும். உங்களை அநேகர் தினந்தோறும் திருப்பலிக்கு வருவதில்லை, ஞாயிற்றுக்கிழமை ஒரு பூசை தான். அப்போ ஆண்டவருடைய பலியில பங்கேற்க வருகிறோம். அப்போ அந்த திருவிருந்தை பாதி பூசை வருவாங்க. நான் மச்சான் நல்லா இருக்கேன், மச்சான் அந்த வரணும் ஏறா, மாமா நல்லா இருக்கேன் வச்சுட்டு ஆமாம் வாங்க. எந்த தயாரிப்பு ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும். திருவை எவ்வளோ வலுவுறுத்தி இப்பெல்லாம் மாறிடுச்சு. சனிக்கிழமை பாவசனம் பண்ணாமல் நற்கருணை
உங்களை எத்தனை பேர் பாவசனம் பண்ணிப்போம். நான் கடந்த 2 மாதம் பண்ணிட்டேன். அப்ப ஏன் இந்த நற்கருணை நம்மில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்பதற்கான விஷயம் தான் இன்னைக்கு. ஆனால் சொல்றான், எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வர். அப்ப இன்னைக்கு நான் யோசிப்பாங்க, ஒவ்வொரு முறையும் நற்கருணை பயங்கர சக்திங்க, வாழ்வின் ஊற்று, வாழ்வின் ஊற்று. அதை உண்பவர்கள் என்றுமே இன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு நாம் சென்றால் நம்முடைய நம்பிக்கை தான் நிலை வாழ்வு, மறுவாழ்வு. அனு சொல்றார், என்னை நம்புவோர், வசம் அழகாய், என்னை நம்புவோர் என்றுமே வாழ்வர். என்னை நம்புவோர், இது ஆண்டவரின் உடல், இது ஆண்டவரின் ரத்தம், நம்பினாலே போதும், நீங்க வாங்க கூட தேவையில்லை. அந்த நம்புறாங்க பார்த்தீங்களா, அவர்களே வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்றான். அப்ப இன்னைக்கு நானும் நீங்களும் கூட நற்கருணை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். நம்மள செயலே இல்லை. அங்கதான் ரொம்ப அழகாக, ரொம்ப 2ஆம் மாதம் அழகாய் சொல்றார். நம்ம நற்கருணை பெற்றுக்கொண்ட பிற்பாடு என்ன பண்ணுமா, நமக்குள்ள நிறைய பிரச்சனை, மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிசொல், தீமை அனைத்தையும் விட்டு விலகுங்கள். இந்த நற்கருணை நம்மளே போய் மாற்றத்தை ஏற்படுத்தணும். சும்மா வாயை நீட்டி நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ புதுன பசங்க, இது பிரசாதம் இல்லை, அந்த பொங்கல் அங்கே வடை, தயிர் சாதம், புளி சாதம் அவங்க தருவாங்களே, இனிப்பு பொங்கல், அந்த கோயில் எல்லா கோயிலும் தருவாங்க, போய் வாங்கிப்போமா, எல்லா பக்கம் தப்பக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கணும். அது இங்கே வரைக்கும் தான். இது வெறும் அப்பமாக தெரிகிறது நான் சொன்னேன், ஆனால் அது ஆண்டவரின் உடல். அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த ஆண்டவருடைய தகுதியோடு நாம் எத்தனை பேருடைய நோயெல்லாம் குணமாகிறது எனக்கு தெரியும். இந்த அவஸ்தை கொடுக்க கூப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அப்போ சில பேர் நற்கருணை கொடுப்போம், செத்துருவாங்க, முடிஞ்சிச்சிங்க, டாக்டரை சொல்லிட்டாருங்க, அடுத்த நாள் பார்த்தா அந்த ஆள் எழுந்து வருவார், தாத்தா செத்துருவார். யார் செய்கிறா? அந்த நற்கருணை அவருக்குள்ளே சென்று வலுகுண்டு குறைந்த அவருக்கு, நோயுற்ற அவருக்கு வலிமை, சக்தி அளிக்கிறது. அவன் இன்னைக்கு நானும் நீங்கள் கூட பண்ண, தீமையை விட்டு விலகுங்கள், நன்மை செய்யுங்கள், பரிவு காட்டுங்கள், ஒருவரை மன்னித்து வாழுங்கள் அப்படின்னு சொல்றார். எனவே இந்த நாளில் நாம் யோசிப்போம், இந்த நற்கருணை பல விஷயம், பல ஆண்டு இதை பற்றி பல சிந்தைகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நற்கருணை வாங்கும்போது அந்த ஒரு சின்ன பொண்ணுக்கு எப்படி அந்த நற்கருணை இயேசுடைய திருவுடல் அந்த உடலாக மாறி, எனக்கு தெரியல, நீங்கள் எனக்கு கேட்கலாம், இன்னும் பல இடங்கள் நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொன்ன மாதிரி கூகுள் சர்ச் பண்ண நிறைய இருக்கு. அப்போ அத்தனை பேரும் அது ஆண்டவரின் திருவுடல், திரு ரத்தம் என்பதை உணர்கிறாங்க, நம்புகிறாங்க. அது அவருடைய செயலாக்கம் செய்கிறார், அது அவருடைய வழி நடத்துகிறது. அவன் ஆண்டுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு ஒவ்வொரு நாளும் இங்கு தன்னை பலியாக்கி கொண்டிருக்கு. அவன் இந்த பலியில் நம்ம எப்படி கலந்துக்கணும்? நமக்கு நிறைய நேரங்களில் குறையாக சொல்ல வேண்டாம், வரணும் ஒரு டைம், நிறைய நேரம் 8 மணி பூசி 8:15, 8:30, 8:45 எப்போலாம் ஃபாதர் பிரசங்கத்தை முடிப்பார், ரொம்ப மொக்க போடுறாரு, ஓகே. அப்போ நமக்கான அதே நம்ம பலதுக்கு முக்கியத்துவம், டிவி பார்க்குறது, ஊரை சுற்றுறது, சரக்கு அடிக்கிறது, பார்ட்டி பண்ணுறது, மற்ற இடங்களுக்கு போகும்போது நம்ம டைம் பார்க்குறதே இல்லை. 2வது லேட் கம்மர்ஸ், வெளியே உட்காந்துருப்பாங்க, நம்ம கோயிலில் பிரச்சனை இல்லை, கேட்டால் நின்று செல்ஃபோன் பேசிக்கிட்டு, செல்ஃபோன் நோண்டிக்கிட்டு, ஒரு கடவுளுடைய பிரசன்னம் திருப்பலி இருக்கிறோம். நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா இன்னைக்கு பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? பல பிள்ளைகளுடைய வாழ்வே இன்னைக்கு கேள்வி, ஏன்னா பக்தி இல்லை, அந்த கடவுளுடைய பாதத்தை திருப்பலி கொண்டு வர வேண்டும் என்ற ஆசை இல்லை. பல பிள்ளைகள் நான் பார்ப்பதே, இளம் பிள்ளைகள் சுத்த மோசம். அப்போ பாருங்க எங்கே இருக்காங்க? அப்போ அங்கே வாழ்வு தடமுரண்டு போதான் சொன்னேன், போன வாரம் சொன்னேன், சின்ன சின்ன விஷயம்லாம் கூட நம்ம தாங்கிக்க முடியல. அதுக்காக நம்ம எடுக்கிற தவறான முடிவுகள் தான் இன்னைக்கு மனிதனுடைய வாழ்வை சின்னாம்பிடுமா. அப்போனா இந்த மாதிரி கால் உடைந்த ஒரு பெண் வெறும் நற்கருணை மட்டுமே உட்கொண்டு 40 நாள் வாழ்ந்திருக்கான். நற்கருணை மட்டும் அன்னை தெரேசா சொல்றாங்க, அதிகமான நேரத்தை ஆண்டவருடைய செலவிடுங்கள். அன்னை தெரேசா சொல்றாங்க, அதிகமான நேரத்தை ஆண்டவருடைய செலவு பிரசன்ன தினந்தோறும் நற்கருணை, அது உங்களுக்கு வலு கொடுக்கும், அது உங்களுக்கு பலம் கொடுக்கும், அது உங்களை உந்தி தள்ளும் சொல்றோம். இன்னைக்கு நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குங்க. பிரச்சனை அந்த மனுஷனே இல்லை, உடல் பிரச்சனை, மனப்பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை, பிள்ளைகளை குறித்து, வீட்டை குறித்து, இது எல்லாம் எங்கேருந்து தாங்கக்கூடிய வலிமை, எதிர்த்து போராடக்கூடிய வலிமை நற்கருணை. ஆண்டவர் நமக்கு சக்தி தருகிறார், ஆண்டவர் நமக்கு வலு தருகிறார், ஆண்டவர் நமக்கு வலு. அதான் சொல்றார், என் உடல், என் ரத்தம், இதை உண்போர் வாழ்வர். இதை பாருங்க, ஒரு சாதாரண ஒரு அந்த முதல் மாதம் எலியா அவ்வளவு கஷ்டப்பட்டார், செத்து ஆண்டவரே என்னை சாக அடிச்சிருங்க, எனக்கு பயமா இருக்கு, அவன் எனக்கு கண்ணு துணை வெட்டி போட்டுருவான் சொன்ன போது ஆண்டு எழுந்து சாப்பிடு, ஓடு ஓடு, நடந்து போ,
நீ போக வேண்டிய தூரம் பாருங்களேன். ஒரு அப்பம் பயந்தாங்கோழியாக உயிருக்கு அஞ்சி கொண்டிருந்த அந்த எலியாவுக்கு வலுவூட்டியது 40 நாள் 40 இரவு நடந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் அதான் திருப்படி. உலகத்துக்கு கிடைக்காத மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஆண்டவர் தன்னையே நமக்கு உணவாக தருகிறார். அந்த உணவாகி திருவிருந்து பங்கேற்கின்ற போதெல்லாம் அது உங்கள் பார்வைக்கு அப்பமாக இருக்கு. அது ஆண்டவருடைய உடல். ஒவ்வொரு முறையும் நீங்கள் உணர்ந்து உட்கொள்ளுங்கள், உணர்ந்து வாங்கள். அது உங்களுக்கு வாழ்வளிக்கும், அது உங்களுக்கு வலு கொடுக்கும், அது உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் எல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய வலிமை தரும் நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வு நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நீரை வாழ்வை உறுதியுடனே செய்தி 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. நான் அளிக்கும் உணவு வழி மரபினர் வாழ்வதற்கான எனது தசை என்கிறார். அப்படிப்பட்ட அற்புதமான ஆண்டவருடைய தெய்வீக பிரசனம் நற்கருணையிலே ஆண்டவர் மெய்யாகவே இருக்கிறார் நம்பிக்கையிலே குடிவி வந்திருக்கிற நாம் நம்முடைய வேண்டுதல்களை தேவைகளை அவருடைய பாதத்தில் எடுத்துரைப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் உமது அழைப்பிற்கிணங்க இறை பற்றுதலோடு வாழ்ந்து நீர் கற்றுத்தந்த வார்த்தைகளில் நிலைத்திருந்து தூய ஆவியின் தூண்டுதலால் இறையன்பில் முத்திரையிடப்பட்டு சான்று பகரக்கூடிய தூய வாழ்வு வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்து அரசரே எம் இறைவா, நீர் உம்மையே எங்களுக்காக நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாய் தந்தையிடம் ஒப்பு கொடுத்தது போல எம் நாட்டை ஆளும் தலைவர்களும் தங்கள் பணிவாழ்வின் உன்னத நோக்கத்தை உணர்ந்து பொதுமக்களின் நலனில் அக்கறை கொண்டவர்களாய் ஏழை எளியவர்களின் உரிமைகளை பாதுகாத்து சுயநலமின்றி பொறுப்புடன் பணி செய்வதில் தம்மையே முழுமையாக அர்ப்பணித்து வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நிறைவாழ்வின் நம்பிக்கையே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து மக்களும் இறை நம்பிக்கையில் வளர்ந்து வாழ்வில் நற்பெரும் நலமும் பெற்று தீமைகளை அகற்றி உண்மை உழைப்பின் மூலம் வாழ்வின் முன்னேறவும் ஒருவருக்கொருவர் நன்மைகள் செய்து பரிவுடனும் அன்புடனும் வாழ்ந்து
உன் பிள்ளைகளாய் இறுதி வரை நிலைத்திருந்து நிறைவாழ்வை பரிசாய் பெறவும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக உணவாகிய எம் இறைவா, எளியவர்களின் நலனுக்காக உழைக்கும் தாராள உள்ளத்தை நாங்கள் சிறப்பாக எம் இளைஞர்கள் பெற்றிடவும், பசித்தோருக்கு உணவளிக்கவும், இயற்கை சீற்றங்கள் மற்றும் பேரிடர்களால் வாழ்வாதாரங்களை இழந்து தவிர்க்கும் எம் சகோதர சகோதரிகளுக்கு உதவிகரமாக மாறி அவர்களுக்கு ஆதரவு அளிக்கவும் வரவேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகிமையின் நிறைவே எம் இறைவா, இன்றைய திருப்பலியினை சிறப்பிக்கும் புனித லொயோலா இக்னாசியர் அன்பிய குடும்பங்களுக்காக வேண்டுகிறோம். உம் திருவுளம் நிறைவேற்றுவதிலேயே நிறைவை கண்ட எம் புனிதரை போல நாங்களும் எப்பொழுதும் உம் திருவுளம் பற்றி நடக்கவும், வாழ்வில் எதிர்கொள்ளும் இன்ப துன்பங்கள், உயர்வு தாழ்வுகள், வெற்றி தோல்விகள் அனைத்தையும் உம் அதிமிக மகிமைக்கே ஒப்பு கொடுத்து வாழவும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் அவலமாக செவிப்போம். இயேசு செய்த புதுமைகளை நாம் நினைவு கொள்ளலாம். 5 அப்பங்களை 2 பெண்களை அவர் 5000 பேர் கொடுத்த போது மீதி இருந்த துண்டுகளை சொல்லுவார். எத்தனை கூடை நிரப்பினீர்கள்? 12. இன்னொரு இடத்துல 7. அதை சேர்த்து வையுங்கள் சொல்வார். இன்னைக்கு எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம், நிறைய பேர் பெரிய ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, நிறைய பேரை அழைக்கிறாங்க. நம்முடைய எல்லா விருந்துகளிலுமே, எல்லா விருந்து நான் சொல்கிறது எல்லா ஃபங்க்ஷன்லுமே உணவு இல்லாமல் ஒரு விஷயமே இல்லை. அப்படியே இலையை திறந்தீங்கன்னா அப்படியே எல்லாம் விதவிதமான உணவுகள். பல நேரங்களில் 2-3 சாப்பிட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடுறோம். நம்மளால் சாப்பிடவே முடியாது, ஆனால் அவ்வளோ பிரியாணி வாங்கி வச்சுப்போம். எல்லாம் குப்பையில் வேஸ்டிங் ஃபுட் இன்றைக்கி ரொம்ப நடந்து கொண்டு இருக்கு, நிறைய காட்சிகள்லாம். ஆனால் உணவு இல்லாமல் எவ்வளோ பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வயநாடுலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டான். இப்போ உணவு வருது சொல்கிறேன், எவ்வளோ பேர் இன்றைக்கி ஒரு வேளை உணவு கூட இல்லை. நம்மள அநேகர் அந்த உணவினுடைய மேன்மையை அறிந்து கொள்ளவே இல்லை. இயேசுவே அதை சேமித்து வையுங்கள், எடுத்து வையுங்கள் சொல்கிறார். கொட்டுங்க, கீழே கொட்டுங்க சொன்னாரா? தயவுசெய்து இன்றைக்கி இயேசுடைய அந்த உணவை பற்றி சிந்திக்கிற வேளையில் நம்ம கூட இன்றைக்கி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம். நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் கற்றுத்தரலாம். நிறைய ஹோட்டலில் போகிறோம், நம்ம சாப்பிட போகிறோம், தேவையானதை மட்டும் வேணாம் சொல்லணும். வேண்டாம், போதும், எனக்கு போதும் கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டு நானும் சாப்பிட மாட்டேன். குப்பையில் போனால் அது யாருக்கு போகும்? சிந்திப்போம். இன்றைக்கி நாம் கேட்ட நற்செய்தியில் இயேசு சொல்கிறார், தந்தை கடவுள் ஆண்டவரே உங்களுக்கு கற்றுத்தருவார். நான் சொன்னது தான். இன்றைக்கி நிறைய கற்றுத்தரீங்க பிள்ளைங்களுக்கு, பல மொழிகளை கற்றுத்தரீங்க, பல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் விளையாட்டுகளை கற்றுத்தரீங்க, பல தகவல் தொழில்நுட்பங்களை பற்றியெல்லாம் கற்றுத்தரீங்க. ஆனால் ஒன்று மட்டும் மிஸ் பண்ணுறீங்க. இந்த மறைக்கல்வி, நற்கருணை, இந்த கடவுளை பற்றிய விஷயங்களில் நீங்கள் நிறைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கற்றுத் தருவதே இல்லை. சும்மா லைட்டாக சொல்லிட்டு விட்டுரும் நினைக்க, கற்றுக் கொடுப்பீங்க, ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறதில்லை. நீங்கள் ஆண்டவரே சொல்கிறார், அவர் நமக்கு கற்றுத்தருகிறார், நீங்கள் அதை கற்றுக் கொடுக்கணும். அதை அழுத்தம் திருத்தமாக கற்றுத்தரணும். இதுதான்டா வாழ்க்கை, அதெல்லாம் முக்கியம், அதை விட இதுதான்டா, இது இல்லைன்னா எதுவுமே இல்லைடா அப்படின்னு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த முயற்சியில் தொடர்ந்து நாம் இறங்குவோம். அன்பாண்டவரே, அருமையான நல்ல நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வை தத்தளிக்க விடாமல், தனியே எங்களை விட்டு விடாமல், ஒவ்வொரு நாளும் உமது உடலின் மத்தத்தை எங்களுக்கு உணவாக கொடுத்து எங்களுக்கு தெம்பூட்டி கொண்டிருப்பவரே, எங்களுக்கு வலிமையை தருபவரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த அற்புதமான திருவிருந்து திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்க நாங்கள் எங்கள் ஒவ்வொரு நிறைவாக ஆசீர்வதித்து நாங்கள் ஏறெடுத்த எங்கள் எல்லா விதமான மன்றாட்டுக்களை கனிவாய் கண்ணோக்கி பார்த்து நிறைவாக தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவிடையாய் மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல், காணிக்கை பமனி.
அன்புக்குரிய நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. அழிவுக்குரிய மனிதனுக்கு முதிய இயல்பின் ஆதரவை அளிக்கிறீர். மேலும் மனிதரின் சாகும் தன்மையை
பிணி போக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே எங்களுக்கு மீட்பருளுகிறேன். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கு உரியது என்பதை நாங்கள் உணர்கிறோம். அவர் வழியாகவே மது மாண்பை வானக தூதர் அணிகள் வழிபடுகின்றனர். திருமுன் எக்காலத்துக்கும் மகிழ்கின்றனர். அவளோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் ஆர்ப்பரித்து பாடுவதாவது. மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவையுடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவிருந்த அருந்தி பின்பு கிணத்தை எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி நம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், என்னுடைய இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் விளைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு கொடுக்கிறோம். ஒன்றொரு நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றிக்கொண்டு இறைவனை கண்டு செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நடைபெற கூர்ந்தருடன் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம்பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருடும். நம் அனைவரும் கண்களை மூடுவோம். இந்த புதிய நாளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளை காண்பதற்குரிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் உருவாக்கி கொடுத்திருக்கிற தெய்வம், நன்றி சொல்வோம். அதுவும் சிறப்பாக இப்படியான அற்புதமான ஒரு திருப்படி கொண்டாட்டத்தில் நம் அனைவரும் ஒன்றாக இணைத்திருக்கிறவர், சிறப்பாக இன்று பிறந்தநாள் விழாக்களை கொண்டாடிவர் அத்தனை பேருக்காகும் ஜெபிப்போம். நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவரை அவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். திருப்பாளர் ஆசிமிக அழகாய் சொல்கிறார், நாம் கேட்ட பதில் உரைப்பார். ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள். நம்ம இன்னைக்கு பல விதமான வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு காலத்தில் சாம்பார், ரசம், மீன் குழம்பு இல்லை, இப்போ நார்த் இந்தியன் டிஷ்ஷு, வேறு வேறு விதவிதமான உணவு வகைகளை இன்றைக்கி நம்ம தேடி அடைகிறோம். அதுக்காக இப்போ ரெஸ்டாரண்ட்லாம் போவோம், ஹோட்டல்லாம் போகிறோம். அதே தோசை, அதே இட்லியா, வித்தியாசமே தான் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நம்முடைய நாக்கு கேட்குது. அதுவும் நல்லா இருந்தால், ருசியாக இருந்தால் இன்னொரு பிளேட் கூட வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் இந்த உணவு இது ஒரு அருமருந்து. எவ்வளவு இனியவர் என்பதை சுவைத்து பார்க்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தன் உடலை பிட்டு தன் ரத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனவேதான் இன்னைக்கு நிறைய நேரங்கள் அடிக்கடி நான் சொல்வேன், இந்த உடல்நலம் குன்றியவர்கள் அத்தனை பேரும் நற்கருணையை வாங்கும் நம்பிக்கையோடு, மருந்து மாத்திரைகள் செய்ய முடியாதை கூட நான் சொன்ன மாதிரி நற்கருணை ஆண்டவர் வலிமையும் சக்தியும் சுகத்தையும் தரக்கூடியவர், அருமருந்தாக இருக்கக்கூடியவர். மீண்டும் அந்த வசனம் அடிக்கடி சிந்திப்பது, நம்புவோர் வாழ்வு பெறுவர். என்னை நம்புவோர், இது ஆண்டவர் உடல் ரத்தம் அப்படின்னு நம்பினாலே போதும், அது உள்ள போக முன்னாடியே உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நிறைய நேரங்கள் அது ஒரு அப்பம், அது ஒரு திராட்சை ரசம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது தான் அதை நம்மள வேலைக்கு ஆகலை, அது தெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. இன்னைக்கு அருமையான நாளில் யோசித்துப்பா, அவனுடைய அற்புதமான திருவிருந்திலே பக்கம் இன்னைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு முறையும் நீங்கள் திருப்பலியிலே கலந்து கொள்கிற போது ஆண்டவரோடு ஒன்றாம், எனக்காக ஆண்டவரே நீ பாடு, எனக்காக உமது உடலை பிட்டு எனக்கு கொடுத்தீரே, அந்த உணர்வு வரணும். எனக்காக கல்வாரி மலையிலே ரத்தம் சிந்தி ஆண்டவரே, ஒவ்வொரு திருப்பலியும் ஒரு கல்வாரி திருப்பலி, கல்வாரியில ஆண்டவர் தன்னை தியாகமாக்கிய தெய்வீக திருப்பலி. அப்படியாக ஒன்றித்து வாழ நற்கருணையினுடைய மகிமையும் மேன்மையும் பக்தியும் நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக மாற அருள் வேண்டும். உயிர்த்தெழுவம் என்ற எதிர்நோக்குடன் துளிகளும் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திருமுகவழியில் ஏற்றலும் அனைவர் மீதும் இரக்கமாய் கடவுளின் கணிதாயான பொழுது மிக்க மரியாள் ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான பொழுது யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாம் தந்தையுமான பொழுது அந்தோனியா, புனித திருத்துதிகள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தீவஸ் சஹாய், இவ்வுலகிலே முக குந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவிட நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மனமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய அந்த தூய ஆவியானவரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. வாழ்வு தரும் உணவாகிய இறைவன் தன் மகனாகிய இயேசுவுக்கு கற்றுக் கொடுத்தார். அவன் இயேசு தண்ணீரம் கற்றுக்கொண்டதை நாமும் ஜெபிக்க நமக்கு அழைப்பு விடுகிறார். கரங்களை வெடிப்போம், கண்களை மூடுவோம், அற்புதமான ஜெபீக ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம்.
விண்ணுலக இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரிடம் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமிடமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்திற்காக எமீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அழைக்கிறேன். திருத்தூதொடுக்க முடிந்தவரே, எப்படி குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே உம்முடைய பாத தண்டையிலே வந்து குடும்பி இருக்கிற விசுவாச நம்பிக்கையை கண்ணோக்கி பார். எங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், என் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும், நிம்மதியும், ஒற்றுமையும், சமாதானத்தை, நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தன்னுடைய திருவிடம் கொள்கிறான். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவன் இரே. ஆண்டுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவனே செய்கிற அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் திருவிடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. நானே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு. என்னை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வர் என்று நம் அனைவருக்கும் நிலை வாழ்வை நிரந்தரமாக்கி தருகிற தெய்வம் விருந்துக்கு அழைக்கிறான். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக.
துதிக்குரிய பரிசுத்தமான பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனை ஸ்தோத்திரம். வானத்தினின்று அந்த உயிருள்ள உணவிதுவே நம்மை வாழ்விக்கும் வடிவில் இன்று வானில் இறங்கியதே. திருமண அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை அந்தோனிராஜ் பாக்கியம், தாய் எஸ்கலின் பிரிசில்லா, இவளின் மகள் வர்கீஸ் நான்சி என்பவருக்கும், நமது புனித போரூர் புனித சூசேப்பர் ஆலய பங்கைச் சேர்ந்த தந்தை ஜேம்ஸ், தாய் செலின் மேரி, இவரின் மகன் ஆண்ட்ரோ ஜெனிஸ் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுவது இரண்டாவது அறிக்கை. இத்திருமணத்தில் ஏதேனும் தடை இருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அன்புகளே, இன்று பொது காலத்துடைய 19வது ஞாயிறு 14ஆம் தேதி புதன்கிழமை புனித மேக்ஸ்மில்லியன் மரிய கோல்பே மறை சாட்சி நினைவு. வருகின்ற 15ஆம் தேதி வியாழக்கிழமை 15ஆம் தேதி வியாழக்கிழமை நாம் முத்திரு விழாக்களை கொண்டாடுகிறோம். 3 விழா கொண்டாடுறோம். அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழா, இந்திய நாட்டின் சுதந்திர 78வது சுதந்திர விழா, அந்தோனியாருடைய பிறந்த நாள் விழா. ஆகவே அன்று நம்முடைய பங்கில் காலை 7 மணிக்கு சிறப்பு திருப்பலியானது ஏற்பாடு செய்யப்பட்டது. அன்று எனக்கு லீவு நாள், எனவே இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நாட்கள் அது கடந்திரு நாள். உங்களுக்கு தெரிய நினைக்கிற அன்னை மரியாருடைய விண்ணேற்பு அசம்ஷன். ஆகவே அன்று காலை 7 மணி திருப்பலி விண்ணேற்பு அன்னை பிரசித்தி சேர்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். திருப்பலி முடிவில் நாம் நம்முடைய சுதந்திர கொடியை, இந்திய திருநாட்டின் கொடியை ஏற்றி இனிப்பெல்லாம் வழங்கி மகிழ்வை தெரிவித்துக் கொள்ளும். எனவே நடைபெறுகிற வழிபாட்டிலே அனைவருமாக வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். அன்புக்குரிய அறிவித்தது போல் நம்முடைய பங்கில் கடந்த 26 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் நம்முடைய அந்தோனியார் இளைஞர் குழுவினர் இந்த விளையாட்டு போட்டி யூத் ஃபெஸ்ட் கடந்த 26, இந்த ஆண்டு 27வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறார். நமது மறை மாவட்டத்திலிருந்து நினைக்கிறோம் 50 நேற்று இரவே பேட்மிண்டன்லாம் தொடங்கிட்டாங்க. ஆகவே ஒரு 40-50 பங்கிலிருந்து பிள்ளைகள் வர இருக்கிறார்கள். இந்த விழாகமே வாலிபர்கள் இளைஞர் பட்டாளமாக மாற இருக்கிறார். எனவே நம்முடைய பிள்ளைகள் நடத்துகிற இந்த போட்டி என்று கொடியேற்றத்தோடு அந்த விழாவை துவங்குகிறோம். அதைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகள் 18ஆம் தேதி விளையாட்டுப் போட்டிகள் இருக்கிற அடுத்த வாரம் 25ஆம் தேதி பிள்ளைகளுக்கான கலை நிகழ்ச்சியும் அதற்கான பரிசளிப்பும் இருக்கிறது. எனவே நமது விளையோர் குழுவை உற்சாகப்படுத்துங்கள். அவர்களுக்கு உங்களால் முடிந்த நல்ல உதவிகளை செய்ய உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு நமது கிளை பங்காகிய கணபதி நகர் இரக்கத்தின் அன்னை ஆலயுடைய திருவிழா வருகின்ற 16ஆம் தேதி கொடியேற்றத்தோடு துவங்கி 17ஆம் தேதி தேர் திருவிழாவையும் 18ஆம் தேதி அசன விழாவையும் கொடியிறக்க விழாவையும் கொண்டாடுகிறார்கள். நமது கிளை பங்கு. எனவே பங்கு மக்கள் நோட்டீஸ்லாம் கொடுப்பாங்க, அதை வாங்கி செல்லுங்கள். அதிலே வந்து கலந்து கொண்டு பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். அவ்வாறு உங்களுக்கு தெரியும், இன்று மாதத்துடைய 2வது வாரம் நம்முடைய வின்சென்ட் பால் சகோதரர்கள் நம்முடைய பங்கில் இருக்க ஏழை எளியவர்களுக்கு அநேக உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் நீங்கள் கொடுக்கிற இந்த தாராள உதவி தான். ஆகவே வெளியில் டோர் கலெக்ஷனுக்காக இருக்கிறார்கள். எனவே உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறே கூட உங்களுக்கு தெரியும், நம்முடைய பங்கில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த அக்டோபர் மாதம் நம்முடைய விவிலிய வினாவிடை போட்டியை நாம் நடத்துவதை வழக்கமாக்கி கொண்டிருக்கும், பைபிள் குவிஸ். ஆகவே இந்த ஆண்டு முதல் சாமுவேல், 2வது சாமுவேல், 1 அரசர், 2வது அரசர் ஆகிய புத்தகங்களில் மொத்தம் 100 அதிகாரங்களை உள்ளடக்கிய இந்த வினாவிடையானது அக்டோபர் மாதம் நடைபெற இருக்கிறது. எனவே அன்பிகளுக்கான இந்த போட்டி ஒரு அன்பை தந்து 3 பேர், நான் இப்பவே சொல்லிடுறேன், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் டைம் இருக்குது, டேட்டு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். எனவே அதற்கான தயாரிப்பில் இறங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவரை கூட உங்களுக்கு தெரியும், நம்முடைய வயநாடில் அந்த பேரிடர்வால் அல்லது நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டிருந்த மக்களுக்கு நம்ம பல இடங்களில் உதவிகள் சென்று கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் நம்முடைய பங்கில் இருக்கிற சகோதரர் சூசேப்பர் அன்பித்து சேர்ந்த சார் ஜோன்ஸ் அவர் வர வரல. அவர் கலந்து பேசி மிலிட்ரி கேம்ப் வழியாக இங்கிருந்து இந்த உணவுப் பொருட்கள் மற்றும் இந்த பழைய துணிகள் அவர்களுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் கொடுக்கலாம்னு சொன்னேன். எனக்கு இன்னும் கூட அப்படியே பிரமித்து போனேன். காரணம், நம்ம பங்கு மட்டையில் பக்கத்தில் இருக்க ஒரு சில பேர் கூட கொடுத்தாங்க. ஆனால் நமது பங்கை சேர்ந்தவர்கள் காலை 6 மணி திருப்பணியில்
அறிவித்தோம். 8 மணி திருப்பலி அறிவித்தோம். மதியம் 1 மணிக்கெல்லாம் அந்த வண்டி இங்கிருந்து சென்று விடும், உங்களால் முடிந்ததை கொடுங்கள் அப்படின்னு சொன்னோம். என் கண் கூடாக நான் பார்த்தது, நான் அதை வாட்ஸ்அப்லேயே போட்டிருக்கேன், ஒரு வீடியோ மாதிரி இங்கே பார்த்துருக்கலாம். நம்முடைய குரூப்லாம் வைரலாக போயது. இந்த ஆலயம் முழுவதுமாக மூட்டை மூட்டையாக அரிசிகள், மளிகை சாமான்கள், அதோடு கூட பழைய நிறைய துணிகள் வந்துக்கிட்டே இருந்தாங்க. மக்கள் நிறைய பேர். முதல்ல ஒரு சின்ன டெம்போ வண்டி ரெடி பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய வண்டி, அதுக்கப்புறம் 404 சொல்லக்கூடிய ஒரு பெரிய வண்டியை தயாரித்து அவ்வளவு பொருட்கு அந்த வீடியோ என்கிட்ட இருக்குது. அவங்க போயிட்டு கடந்த புதன்கிழமை நினைக்கிறேன், புதன்கிழமை வியாழக்கிழமையோ போய் அந்த மிலிட்ரி கேம்ப்லேயே அவங்க கொடுத்துட்டாங்க. ஆகவே இதற்கு மிக ஒத்தாசை செய்து நம்முடைய இளையோர் குழுவினருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க அதை பேக் பண்ணி எல்லாத்தையும் அன்றைக்கி செம்ம மழை வேற. நம்முடைய இளையோர் குழுவினர் திரு ஜோன்ஸ் அவர்களும் கூட இதுக்கு முன்னின்று வழிநட. எனக்கு இன்னும் பிடிச்ச ஒரு விஷயம் அந்த வண்டிக்கு நான் யார்ட்டும் காசுலாம் கேட்கவே இல்லை. சில பேர் அந்த சகோதரிடம் இந்த வண்டிக்கு செலவு வச்சிங்க என்று 10,000 5,000 2,000 கொடுத்து, இது என்ன சொல்லுது அப்படின்னா, இதுதான் நீங்கள் சொன்னீங்க, இதுதான் நற்கருணை. நான் சொல்வேன், நற்கருணை வாங்குறது மட்டும் இல்லை, அதை வாழ்மாக்கணும். செயல் காட்டாத விசுவாசம் செத்த விசுவாசம். அப்போதான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய பல சிஸ்டர்ஸ்லாம் பேசும்போது கோயம்புத்தூர்லேருந்து நிறைய நம்ம தமிழகத்திலேருந்து நிறைய பொருட்கள், நேற்று கூட நான் பார்த்தேன், அவ்வளவு காய்கறிகள், அவ்வளவு மளிகை, எங்கே வைக்கிறதுக்கு இடம் தெரியல, அப்படியே நிரம்பி கிடக்கிறது. அவர்களும் நம்மை போன்றவர் தான். நான் சொன்ன மாதிரி அவை இந்த இடத்துல நமது பங்கு மக்கள் உங்களுக்கு பங்கு தந்தை உதவி பங்கு தந்தை சார்பாக ஒரு பெருத்த ஒரு கரவொலி நாமளே கொடுத்துக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நாம் தொடர்ந்து செய்யணும். நான் மறை மாவட்டத்தில் இந்த வாட்ஸ்அப் போட்டேன், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணி இப்போ தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை கலெக்ஷனுக்கு சொன்னோம். நான் சொன்னேன், நாங்கள் கடந்த வாரமே இதற்கான வேலை இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னேன். நிறைய பங்கு தந்தைகள் பாராட்டினாங்க. எனவே தொடர்ந்து இந்த மாதிரியான பேரிடர் நம்ம கூட வரலாம். ஒரு நாள் நாம் கூட சாப்பாடு இல்லாமல் இருப்போம். நாம் செய்கிற உதவி தான் நமக்கு பின்னாடி வரும். எனவே இதை தொடர்ந்து நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த ஞாயிறு வழிபாடை அர்த்தம் உள்ள விதத்தில் நமக்கு சிறப்பித்து கொடுத்தவர்கள் புனித லோயலா இனாசியார் அன்பியத்தைச் சேர்ந்த மக்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வார ஞாயிறு வழிபாட்டை ஜான் மரிய வியானி அன்பியத்தினர் சிறப்பிப்பார்கள். அவருடைய பங்கிலிருந்து உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாத யாத்திரை அன்னையினுடைய வேளாங்கண்ணிக்கு கடந்த மாதம் 17ஆம் தேதி அவர்கள் திருமாலைகளை அணிவித்து காவி உடை அணிந்து ஒரு 40க்கும் மேற்பட்டவர்கள் இங்கிருந்து நடைபயணமாக அன்னையை நோக்கி நடந்து கொண்டு பல ஆண்டுகளாக இந்த நடைபயணத்தில் பலர் நடந்து கொண்டு நம்ம பங்கு இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். அவை பார்த்தீங்கன்னா வருகின்ற 17ஆம் தேதி இரவு 10 மணிக்கு 9:30 மணி சொன்ன நான் திருவிழா முடிச்சுட்டு வரணும். 9:30 மணிக்கு அவளுக்கான திருப்படியானது இரவில் இங்கு நடைபெறும். அவர்கள் நடைபயணம் மேற்கொள்கிறாங்க. உங்களால் முடிந்தவர்கள் நல்ல உள்ளங்கள் அவங்க தேவையான அரிசி பருப்பு காய்கறி கொடுத்து உதவினா அவங்க 10 நாள் நடந்து செல்வார்கள். இங்கிருந்து 17ஆம் தேதி கிளம்பி 29ஆம் தேதி தான் போய் சேருவார்கள். தொடர் பயணமாக இருக்கும். அங்கே நல்ல உள்ளங்கள் உதவுவர்கள் அரிசி மற்ற அவர்கள் தேவையான உணவுப் பொருட்களை கொடுத்து உதவுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாசிங்க. லோயலா இனாசியரை பற்றி சிறிய ஒரு இஞ்ஞாசியார் ஸ்பெயின் நாட்டில் உள்ள லோயலா என்னும் இடத்தில் 1491ஆம் ஆண்டு அரச குடும்பத்தில் பிறந்தவர். செல்வ செழிப்பில் வாழ்ந்து வந்த இவருக்கு மிக சிறந்த போர் வீரனாக மாற வேண்டும் என்பதே கனவு. அதற்காக அவர் கடுமையாக பயிற்சி செய்து வந்தார். இஞ்ஞாசியார் தம் கனவு போலவே தனது 26 வயது வரை அரசவையில் போர் வீரராக பணியாற்றினார். ஒருமுறை போரில் ஏற்பட்ட காயத்தின் விளைவாக தனிமையில் தள்ளப்பட்டார். அப்பொழுது அவருக்கு இயேசுவின் வாழ்க்கை வரலாறு மற்றும் புனிதர்களின் வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் வாசிக்க தரப்பட்டது. இதனை படித்த இஞ்ஞாசியார் ஒருவிதமான பரவச நிலையை உணர்ந்தார். இதுவரை தான் வாழ்ந்து வந்த வாழ்க்கை முற்றிலும் வீண் என்னும் எண்ணம் தொடங்கியது. இத்தகைய மனமாற்றத்திற்கு பிறகு அவர் மன்ரேசா குகைக்கு சென்று அங்கே 11 மாதங்கள் ஜெபத்திலும் தபத்திலும் தன்னையே முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு ஆன்மீக பயிற்சிகள் மேற்கொண்டார். அச்சமயத்தில் மரியன்னை குழந்தை இயேசுவோடு அவருக்கு காட்சி தந்தார். இந்நிகழ்வு
அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தது. பாரிஸ் நகரம் சென்று குருத்துவ பணிக்காக தன்னையே பக்குவப்படுத்தினார். அங்கே அவர் பிரான்சிஸ் சவேரியா, பீட்டர் ஃபேபர் போன்ற 6 இளைஞர்களுடன் சேர்ந்து இயேசு சபையை தோற்றுவித்தார். அச்சபையின் நோக்கம் மறைக்கல்வி போதிப்பது, மறை போதக பணியை செய்வது, ஒப்புரவு அருட்சாதனம் வழங்குவது, நோயாளிகளை சிறையில் இருப்போரையும் சந்தித்து ஆறுதல் கூறி ஜெபிப்பது. இவர் ஆன்மீக பயிற்சிகள் என்னும் சிறப்புமிக்க தியான நூலை எழுதினார். இறைப்பணி செய்த இஞ்ஞாசியா 1556 ஆண்டு ஜூலை 31 நாள் ஒருவித காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு தனது 64 வயதில் இறையடி சேர்ந்தார். 1622 ஆண்டு திருத்தந்தை 15 கிரகோரி அவர்களால் இஞ்ஞாசியார் புனிதராக உயர்த்தப்பட்டார். இன்றைய நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் இயேசு சபையை சேர்ந்தவர் என்பதை நினைவில் கொள்வோம். அனைத்தும் இறைவனின் அதிமிக மகிமைக்கே என்று வாழ்ந்த புனித இஞ்ஞாசியாரை போல நாமும் நம் வாழ்வை இறைவனின் கரங்களில் ஒப்புவித்து அவருடைய மகிமைக்காக வாழ்வோம். ஆமென். புனித இன்னாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கைகள் சந்தித்துக் கொண்டிருக்கும் வருகின்ற 15ஆம் திங்கட்கிழமை புனித வெரோனிக்கால் அன்பிய குடும்பங்களானது சந்திக்கப்படும். நம்முடைய பங்குல இந்த பிள்ளைகளை நம்ம திருவிழாவுக்கு தயாரித்தோம். சில பேர் தனிப்பட்ட முறையில் புது நன்மை பெறுகிறார்கள். எனவே இந்த நாளிலே நம்ம இயேசுவை முதல் முறையாக பெற்றிருக்க ஷெர்வின் ஸ்மித் அவருக்கு ஒரு பலத்த ஒரு கருவளை கொடுப்போம். வாங்க மணி வாங்க, நீங்களும் வாங்க பெற்றோர்கள், அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். வாங்க. கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் உட்கொண்ட திருவிழாவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் மொழியில் நாளும் உறுதிப்படுத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருபலி நிறைவு பெற்றது. நீ வாழ்க
இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.